Good evening, friends. Here now I'm going to see a 5th standard max subject unit 1 exercise 1.2. Okay, here first one, see here, angles below 90 degree are called as, I already told you, 92. Okay, 90 degree to 180 degree நாலே என்னது, greater than 90 lesser than 180 degree is obtuse angle. Okay, இப்போ greater than 0 degree lesser than 90 degree is said to be a acute angle. Okay, exactly 90 degree na right angle, exactly 180 degree na straight angle. ஓகேங்களா, என்ன கேட்குறாங்க, ஆங்கிள்ஸ் பிலோ 90 டிகிரி அப்படின்னா பிலோ 90 டிகிரி, 90 டிகிரியோட பிலோ, 90 டிகிரியோட பிலோன்னு கேட்குறாங்க. ஓகே, பிலோ நல்லா பார்த்துக்கோங்க, பிலோனா கம்மி, 90யோட கம்மி அப்படின்னா கிரேட்டர் தென் 0 லெஸர் தென் 90, நம்ம இதை தான் பார்க்கணும். அப்போ அதோட ஆன்சர் என்ன, அக்யூட் ஆங்கிள். அடுத்து பாருங்கள், ஆங்கிள்ஸ் அபோவ் 90 டிகிரி, இங்கே பாருங்கள் பிலோன்னு கேட்டாங்க, இங்கே பிலோனா கம்மி, 90யோட கம்மினா அப்போ கிரேட்டர் தென் 0 லெஸர் தென் 90 அக்யூட் ஆங்கிள். அபோவ் 90 டிகிரி, அபோவ் 90 டிகிரினா 90யோட அதிகம், கிரேட்டர் தென் 90 லெஸர் தென் 180 அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா, by joining two right angles, angle is formed. என்ன joining right angle, two right angles, இது ஒரு right angle, அடுத்தது right angle என்ன, இது ஒரு right angle, 90 டிகிரி இந்த சைடு 90 டிகிரி. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடைக்குது 180 டிகிரி. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். அடுத்து பாருங்கள், த அப்டியூஸ் ஆங்கிள், இதில் obtuse angle in ABC is, இங்கே பாருங்கள் ஏக்கு பாருங்கள், ஏ வந்து இங்கே ரைட் ஆங்கிள் மாதிரி வச்சு பாருங்கள், இது இப்படி கூட திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரைட் ஆங்கிள் மாதிரி வச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், கம்மியாக இருக்கும், லெஸர் தான் 90 டிகிரி, அப்போ அது அக்யூட் ஆங்கிள் ஷேப் வருது. ஓகேவா, அவங்க என்ன கேட்குறாங்க, அப்டியூஸ் ஆங்கிள் தானே கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சி, பாருங்கள் சி, பி பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே பாருங்கள் அந்தாண்ட சைடு வச்சோன்னா இதுவும் 90 டிகிரியோட, இங்கே பாருங்கள் 90 டிகிரியோட கம்மி, இதுவும் அக்யூட் ஆங்கிள். அப்போ ஏவும் பியும் அக்யூட் ஆங்கிள். சி பாருங்கள், சி வந்து என்ன, அது 90 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு 90 மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் கோடு இங்கே வரணும் 90 டிகிரி, அது 90 டிகிரியோட அதிகமாக போகுது, அப்போ சி தான் அப்டியூஸ் ஆங்கிள். ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் அட் 320 ஷோஸ் எவ்வளோ, 320 கிளாக் வரைங்க, கிளாக்கில் 320 எவ்வளோ, இது கிளாக் வச்சுக்கோங்க, கிளாக்குங்களா, இங்கே தான் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 இங்கே 12, 1 2 4 5 6. ஓகேவா, 20னா எங்கே வரும், 4ல் வரும், 4ல் வந்தால் இது என்னது, இது அக்யூட் ஆங்கிள். In the following letters which one forms a right angle, நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு, எல் தான் ரைட் ஆங்கிள், கேலலாம் இசட்டில் என்லலாம் ரைட் ஆங்கிள் வரல. அடுத்து சர்க்கிள் தான் ரைட் ஆங்கிள்னால் இது ரைட் ஆங்கிளா, இது அக்யூட், இது அபோவ் தென் ரைட் ஆங்கிள், இங்கே கோடு போட்டிங்கன்னா இது அபோவ் இருக்குது, அப்போ அப்டியூஸ் ஆங்கிள். இதுவும் ரைட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குது, இதுவும் ரைட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே ரைட் ஆங்கிள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது, இங்கே கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸர் than 90 மாதிரி தெரியுது, அதனால் பி தான். த ஆங்கிள் ஷோன் இந்த பிக்சர் இஸ், இங்கே பாருங்கள் இது என்னது, இது முதல்ல ரைட் ஆங்கிள், எக்ஸாக்ட்லி 90 டிகிரி இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, மோர் தென் 120யா, மோர் தென் 180யா, லெஸர் தென் 45ஆ 90யான்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி 90 தானே இது, அதனால் 90. த ஆங்கிள் ஃபார்ம்டு பை த நெயில் கட்டர் இஸ் என்ன, நெயில் கட்டரில் நம்மனா அக்யூட் ஆங்கிள் தான் கிடைக்கும், இப்படி தான் ப்ரெஸ் பண்ணுவோம், அதனால் அக்யூட் ஆங்கிள். நேம் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு வென் த விசில்ஸ் ஆர் லிஃப்டட் பை டாங்ஸ் இன் த கிச்சன். டாங்ஸால் நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, டாங்ஸ் எப்படி இருக்கும், அக்யூட் ஆங்கிள் சின்னதாக தானே, நம்ம பெருசாக நம்ம எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம ஹேண்டில் டாங்ஸ்னால் இப்படி வச்சு தான் பிடிப்போம், சரியா, ரெண்டு வச்சுன்னா
இங்கே பாருங்கள், இதான் டாங்ஸ்னால் இப்படி தான் பிடிச்சி தூக்குவோம். அப்போ அது அக்யூட் ஆங்கிள் ஷேப் தான். ஓகேவா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. Subscribe my channel, like my channel. We will see you next video.